இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் அப்படின்னு எதுவுமே வந்து இல்ல. காலையில பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்களுக்கு நைட்டு வச்ச சாம்பார் இருந்தது. அத தோசை கூட வந்து ஊத்தி குடுத்தாச்சு. எனக்கு வந்து இந்த பழைய சோறு இருந்தது. பழைய சோறுல வெங்காயம், அப்புறம் வந்து மிளகா, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு சாப்பிடணும் போல கிரேவிங்கா இருந்தது. அத தான் வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன். நம்ம கஞ்சி வந்து வெறுமனே குடிக்கிறதுக்கு பதிலா, இந்த மாதிரி சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி போட்டு சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும். இது கூட இந்த துவையல் வச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டா இருக்கும். அதனால துவையல் வந்து அரைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு 6, 7 பல் அளவுக்கு சின்ன வெங்காயம், கடலை, கொஞ்சம் வந்து தேங்காய், அடுத்து வந்து 2 பச்சை மிளகாய், உப்பு சேர்த்து அரைச்சு எடுத்துக்கிட்டேன். பிள்ளைங்க வந்து சன்னா மசாலா கேட்டிருந்தாங்க. அதுக்கு தான் வந்து பருப்பு வந்து ஊற வச்சிருக்கேன். கொண்டைக்கடலையும், அடுத்து பட்டாணி பருப்பு வந்து ஊற வச்சிருக்கேன். இதுக்கு மஞ்ச பட்டாணி இருந்தா இன்னுமே டேஸ்ட்டா இருக்கும். என்ட்ட வந்து பச்சை பட்டாணி தான் இருந்தது. அத வந்து ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த சன்னா மசாலா நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க் யூ.